ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஆதரவு தர எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இதை வீட்டில் வந்துட்டு பண்ணினா எப்படி எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு குளிக்கரண்டி அளவு நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இந்த கிரேவி வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு 2 சின்ன அதாவது வெங்காயம் எடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஃபைன் சாப் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால என்னென்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக வரும். நான்வெஜ் ஃப்ளேவர் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நம்ம வெஜிடேரியன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்ல பழமாக எடுத்து நைஸாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிலவங்க வந்து அரைச்சி ஊற்றலாம், ஆனால் பட் இருந்தாலும் அரைச்சி ஊற்றுறத விட வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம நல்லா கிண்டிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த தக்காளி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். தக்காளி வந்து நல்லா குக் ஆனால் தான் நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே கிடையாது, எதுவுமே வராதுங்க. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இதுக்கு வந்து நம்ம மசாலா என்னங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அடிஷ்னல்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் அழகாக போட்டுட்ருக்கோம். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரையும் வந்துட்டு நம்ம இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதில் குக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட அந்த பச்சை வாடை எல்லாமே போனதுக்கப்புறம் வந்து நம்ம அடிஷ்னல்ஸை நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்துட்டு இது நல்லா கோச்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 10 பீஸ் முந்திரி எடுத்து நம்ம வந்து ஊற வச்சு அதை ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும், இங்கே நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த பச்சை வாசம் எல்லாமே அழகாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஊற வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கப்பில் உள்ள வந்து நம்ம அலசி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் குக் ஆகும்போது அதோட ஃப்ளேவரும் வந்து நமக்கு கரெக்டாக அந்த நல்லா பாயில் ஆகி நமக்கு அந்த ஒரு பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே கலர் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு இதில் வந்து டேஸ்டிங் இது ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி அழகாக ட்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கேஷ்நட் பேஸ்ட் ஊற்றணுன்னு அதில் அழகாக அப்படியே ட்ரை ஆகுது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் வந்துட்டு ஃப்ரெஷ் மில்க் இருக்குது. நம்ம மில்க்கை வந்து ஆட் பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிஷ்னல்ஸ் பேலன்ஸ் மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கடையில் ஃப்ரெஷ் பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்துட்டு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அடுத்தது போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தலைக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குங்க. அந்த ஃபுட்டில் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இப்போ எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கஸ்தூரி மேத்தியும் அந்த கரம் மசாலாவும் தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது. நான் இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுட் கலர் வந்து நல்லா எல்லாத்துக்கும் அப்சர்வ் ஆகுற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ கிரேவி வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து நான் கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஸோ பன்னீர் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாம். ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பட்டர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ பட்டரை வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
இது வந்து சால்ட்டு போடுறோம். இந்த சால்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைசியாக தான் போடுறோம். ஏன்னா நம்ம சுகர் எல்லாமே ஆட் பண்ணுறதால முன்னாடியே சால்ட்டு போட்டு அந்த கிரேவி திக் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போயுமே நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒன்று சால்ட்டு போட்டுறக்கூடாது, கடைசியாக தான் போடணும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து பட்ரு போட்டாச்சு. பட்ரு போட்டு அது மெல்ட் ஆகட்டும், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அடுப்பு இந்த டைம் வரும்போது நீங்கள் அப்படியே ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக சூப்பராக குக் ஆகி அந்த பன்னீரில் அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை வந்து மேலே அப்படியே தூவிட்டு நம்ம இன்னொரு பவுலுக்கு இதை சூப்பராக சேஞ்ச் பண்ணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி, நான், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பக்கா காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும். ஸோ இதை வீட்டில் அழகாக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே மறக்காம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எத்தனை பேத்துக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நார்த் இந்தியன் டிஷஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை ரெடி பண்ணி நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.